பிடிச்ச விஷயத்தை செய்ய நேரங்காலம் பார்க்காத மனசு. டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எனக்கு டான்ஸ் பிடிச்ச மாதிரி நிறைய பேருக்கு டான்ஸ் பிடிச்ச இருந்துச்சு, உயிராக இருந்துச்சு. டான்ஸ் உயிராக நினைக்கிற ஒருத்தரையும் ஒன்றா சேர்க்கறது தான் டிடிடி டான்ஸ் தமிழா டான்ஸ். கடந்த வருடம் தென்னிந்திய அளவில் நடந்த மாபெரும் நடன நட்சத்திரத்துக்கான தேடல், பல லட்சிய கனவுகளுடன் தேர்வு சுற்றில் கால் பதித்த ஆயிரம் போட்டியாளர்கள். நடன தாரகை சிம்ரன் மற்றும் இந்தியாவின் மிக பிரபல நடன இயக்குனர் சின்னி பிரகாஷ் நடுவர்களாக பங்கேற்றது போட்டிக்கு கிடைத்த மாபெரும் கௌரவம். பல்வேறு திரை பிரபலங்கள் கலந்து கொண்டு சிறப்பித்த ஒரே நடன நிகழ்ச்சி டான்ஸ் தமிழா டான்ஸ் வச்சது ரொம்ப ஒரு பெருமையா இருக்கு. இந்த திரை நட்சத்திரங்களின் அன்பான ஆலோசனைகள் போட்டியாளர்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றன. விறுவிறுப்பான சுற்றுகள், துருதுருப்பான நடனங்கள், மகிழ்ச்சியான தருணங்கள், வடிகலந்த பிரிவுகள் என அத்தனையையும் தாண்டி இறுதிச் சுற்றில் கால் பதித்த 4 போட்டியாளர்கள். இறுதி போட்டியில் இந்தியாவின் மாபெரும் நடன இயக்குனர் பிரபு தேவா நடுவராக பங்கேற்று தேர்ந்தெடுத்த வெற்றி நாயகன். சந்தோஷ். தென்னிந்தியாவின் தலை சிறந்த நடன நட்சத்திரங்களை உருவாக்கிய டான்ஸ் தமிழா டான்ஸ் மேடை அடுத்த நடன தலைமுறையை உருவாக்க தயாராகிறது. டிடிடி மேடையில் இந்த தடவை ஆட போகிறது குட்டி பசங்க உலகம் ரொம்ப வித்தியாசமானது. அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சி போச்சுன்னா அவங்க மனசை அதே சுற்றி வரும். பிடிச்ச விஷயம் கிடைக்கிற வரைக்கும் பசி தூக்கம் எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. அவங்க எல்லாத்தையும் கவனிப்பாங்க. கவனிச்சதை ரொம்ப சீக்கிரம் கற்றுப்பாங்க. கற்றுக்கிறது பொறுத்த வரைக்கும் அவங்க கூட கடவுளை வந்து போட்டி போட்டாலும் அவருக்கு கடைசி இடம்பு தான். குட்டி பசங்க தான், ஆனால் தட்டி கொடுத்தா அவளால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட குட்டி பசங்க தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். அவங்க தேடுறதுக்கான பயணம் தொடங்கியாச்சு. டிடிடி லிட்டில் மாஸ்டர்ஸ்க்கு லிமிட்டே இல்லை. கொங்கு தமிழ் கொஞ்சம் கோவையிலிருந்து ஆரம்பமானது நமது டான்ஸ் தமிழா டான்ஸ் லிட்டில் மாஸ்டருக்கான பிரம்மாண்ட முதல் கட்ட தேடல். நான் விஜயலட்சுமி கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். இங்கே ரொம்ப பேர் காம்படிஷனுக்கு இருக்காங்க. பட் ஐ ஆல்சோ ஹேவ் அ லாஸ்ட் ஹோப். டான்ஸ் தமிழா டான்ஸ் லிட்டில் மாஸ்டர்ஸ் அண்ட் ஐ எம் ஆல் மை ஹோப் தட் ஐ கேன் டு இட். வாயிலில் நிறைந்திருந்த கூட்டத்தை பார்க்கும் போதுதான் புரிந்தது வாய்ப்புக்காக காத்திருக்கும் திறமையாளர்களின் எண்ணிக்கை. இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தா சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம் மாதிரி ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. இங்கே நிறைய க்ரௌடாக இருந்தது. நான் சீக்கிரமாகவே வந்துட்டேன். ஆனால் பார்க்கும்போது இவ்வளோ க்ரௌட் இருக்கும் நான் நினச்சே பார்க்கல. என் பொண்ணு ஒரு 1 இயராக டான்ஸ் பண்ணுறா. டான்ஸ்னால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே ஆனுவல் டேல ஆடி ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கா. நான் நிறைய டைம் டான்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய கப்பெல்லாம் ஜெயிச்சிருக்கேன். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுலேயும் நான் ஜெயிச்சு என் பெஸ்ட்டை லெவல் பெஸ்ட் கொடுப்பேன். என் பேர் தீக்ஷிதா. எனக்கு யாருமே கற்றுக் கொடுக்கல டான்ஸ். இட்ஸ் மை ஓனாக பண்ணியிருக்கேன் டான்ஸ். கோவையின் குட்டீஸ் கூட்டம் தங்களின் முதல் சுற்றுக்காக முனைப்புடன் தங்கள் பெயரை பதிவு செய்ய காத்திருந்தனர்.
டான்ஸ் தமிழா டான்ஸ் லிட்டில் மாஸ்டர்ஸ் ஒரு ஆடிஷன் இன்னைக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அழகான ஊர் கோயம்புத்தூர். ஸோ இது ஷோ வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா குட்டி குட்டி பசங்க ரொம்ப க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஹாய் ஹாய், நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் நின்றுட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ ஹவ் எக்ஸைட்டட், உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? என்ன டான்ஸ் பண்ண போகிறீங்க? ஒரு ஃபியூஷன் சாங்க்கு. டான்ஸ் லெவலில் மட்டும் இல்லைங்க, அவங்களோட மேக்கப், காஸ்டியூம்ஸ், அவங்களோட ப்ரிப்ரேஷன்ஸ் பார்த்தா ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஒரு ஆக்டுக்கு, ஒரு வெஸ்டர்ன் ஆக்டுக்கு ஆகட்டும், கிளாசிக்கல் ஆக்ட் ஆகட்டும், அதுக்கு ஏற்ற மாதிரியான காஸ்டியூம்ஸோட மேக்கப்போட வந்து செம்மையாக அசத்திட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஃபைனல்ஸ்க்கு எப்படி அவங்க பக்காவாக லுக் அண்ட் ஃபீல் கொடுப்பாங்களோ அதே மாதிரி ஒரு ஆடிஷன் லெவல்லையே கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜுக்கு வர லைட் எல்லாம் நல்லா அட்ராக்ட் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி மேக்கப் போட்டிருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஸ்ரீபிரியதர்ஷினி. அடிக்க மாட்டீங்கல்ல? ஓகே. ஸோ என்ன பண்ண போறீங்க? கிளாசிக்கல் தெரியுது. ஸோ ஹவு வெல் யூ ப்ரிப்பேர்ட் ஃபார் தட்? நேற்று தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதனால தான் கொஞ்சம் டென்ஷனா? டோன்ட் வரி, யூ வில் ராக் இட். லெவல் 1 ஆடிஷன் ஆரம்பிக்க போதுங்க. நம்ம லெவல் 1 ஆடிஷனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜட்ஜஸ் இருக்காங்க. கடந்த வருடம் டான்ஸ் தமிழா டான்ஸ் மேடையில் போட்டியாளர்களாய் களம் கண்டு இன்று தமிழகத்தின் தலை சிறந்த நடன நட்சத்திரங்களாய் வெளிரும் சந்தோஷ், பிளாக், சண்முகம் மற்றும் அக்ஷயா டான்ஸ் தமிழா டான்ஸ் லிட்டில் மாஸ்டர் பயணத்தின் முதல் சுற்று நடுவர்களாய் பங்கேற்றனர். How do you feel? திருப்பி ஒரு கண்டஸ்டன்டா இந்த செலிபிரிட்டியா வந்திருக்கீங்க, இப்போ ஒரு ஜட்ஜ் பண்ண போறீங்க, அதே கண்டஸ்டன்ஸ். ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க? கண்டிப்பா எல்லாம் ஒரு டிடிடில நாங்களும் இந்த ஒரு 400 பீப்பிள்ல லாஸ்ட் ஓகே. ஸோ இப்போ வந்து இவங்களெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கண்டிப்பா இந்த டிடிடி வந்து வர கிட்ஸுக்கு வந்து கண்டிப்பா இதோட பெரிய பிளாட்ஃபார்மா கிடைக்கும். ஸோ நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். ஓகே, எல்லாம் காரணம் டிடிடி. சூப்பர். ஸோ ஆர் யூ ஆல் ரெடி? எஸ். கண்டஸ்டன்ஸ் ரொம்ப நேரமா உங்களுக்காக வெயிட்டிங். ஸோ லெட்ஸ் கோ. கோவையில் திறமை மிக்க போட்டியாளர்களை சந்திக்கும் ஆவலோடு முதல் சுற்றை தொடங்கினார்கள் நமது நடுவர்கள். ஓகே, ஸோ சீல் போட்டாங்களா? ஓகே, ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் செலக்ட் ஆயிருக்காரு. இந்த பூத்தில் வந்து ஜட்ஜஸ் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீல் கொடுப்பாங்க. சூப்பர்பா. நம்ம ஒரு டான்ஸ் ஸ்டெப் போடுவோமா? கோவையின் போட்டியாளர்கள் முதல் சுற்றிலேயே நடுவர்களின் முழு கவனத்தையும் ஈர்த்து அடுத்த சுற்றுக்கு தேர்வு பெறும் ஆர்வத்தோடு ஆடத் தொடங்கினார்கள். டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடபோட யாரும் இல்ல, விளையாடு போமா உள்ள வில்லாடா. ஓகே, யூ ஆர் செலக்டட். மைதானம் தேவையில்ல, அம்பயரும் தேவையில்ல, யாருக்கும் தோல்வி இல்ல வில்லாடா. நெக்ஸ்ட் சீசன் 3 வரும், அப்போ நீ வா, சரியா? நம்ம கண்டஸ்டன்ஸ் நிறைய பேர் நம்ம ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணி லெவல் 1ல இருந்து லெவல் 2க்கு போயிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் லெவல் 1 கிளியர் பண்ண வேண்டியதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. Hi, how are you? I am fine. You're fine? Yes. Superb. What is your name? Jayesh Ravel. What are you studying? UK. Yeah, first standard. என்ன அவ்வளோ கன்ஃபியூஷன்? நீங்களா ஃப்ரெண்ட்ஸா? எஸ் எஸ். ஓகே, எங்க ஃப்ரெண்ட்ஸா நீங்க? ஓ மை காட், 2 மினிட்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா? ஓகே, நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? Oya Guva. Oya Guva. ஓயே குவாவா? அது என்ன பாட்டு? Ayan பாட்டு. ஓயே
ஓயா குவான்னு ஏதோ சைனீஸ் பாட்டு நினைச்சிட்டேன் நான். ஓகே, நீங்க என்ன ஆட போறீங்க சொல்லுங்க. அப்பா, ஒரு வழியா நம்ம பதில் கிடைச்சிச்சு. எனவே ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகேவா? ஜட்ஜஸ்லாம் பயப்படாதீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. டான்ஸ் தமிழா டான்ஸ் லிட்டில் மாஸ்டர். லெவல் 1ல செலக்ட் ஆன கண்டஸ்டன்ட்ஸ் இப்போ லெவல் 2ல பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. லெவல் 2ல பெர்ஃபார்ம் பண்ண போற கண்டஸ்டன்ட்ஸ்ல இருந்து 25 கண்டஸ்டன்ட்ஸ் நம்ம சென்னை ஆடிஷன்ஸ்க்கு செலக்ட் ஆவாங்க. ஸோ யார் யாரெல்லாம் செலக்ட் ஆறாங்கன்னு பார்ப்போம். முதல் சுற்றில் தேர்வான உற்சாகத்தோடும் அடுத்த சுற்றிலும் தேர்வாவோம் என்ற நம்பிக்கையோடும் துள்ளி குதித்து ஓடி வந்தது நமது பிள்ளை பட்டாளம். Level 2 auditions are the most important னு சொல்லணும். ஸோ லெவல் 2ல வந்து ஆடிஷன்ஸ் ஜட்ஜ் பண்ண 2 இம்பார்ட்டன்ட் ஜட்ஜஸ் வந்திருக்காங்க. இவங்க இங்கே வந்திருக்கிறது இன்னைக்கு ஐ திங்க் வி ஹாவ் டு பி ஹானர்ட் அண்ட் ஐ எம் வெரி எக்ஸைட்டட். ஸோ நம்ம லெவல் 2 ஓட ஜட்ஜஸை கூப்பிட்டுடலாம். மாஸ்டர் பாப்பி அண்ட் மாஸ்டர் ஆண்டோ. டான்ஸ் தமிழா டான்ஸ் சீசன் 1ல நீங்கள் ஒரு பெரிய 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 பங்கெடுத்திருக்கீங்க. ஸோ இந்த சீசனில் நீங்கள் எங்களோட திருப்பி மறுபடியும் பயணம் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு வந்து வி ஆர் ஸோ ப்ரவுட் அண்ட் ஹாப்பி. ஸோ வாட் டு யூ ஃபீல் அபவுட் இட்? ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு ஈகராக ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் லிட்டில் மாஸ்டர்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? செகண்ட் சீசனுக்கு வந்திருக்கோம். கிட்ஸ் வந்து பேசிக்லி யூ கான் பி ஸோ ஸ்ட்ரிக்ட். அவங்களுக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருக்குது, அதாவது மியூசிக்காலிட்டி, how they catch up with the music. So இது plus their own presence of mind. இதுதான் நான் பார்க்குறேன். Thank you so much. ஸோ எல்லாம் கண்டஸ்டன்ஸ் நாங்கள் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இந்த லெவல் ஆஃப் ஆடிஷனுக்கு. ஸோ let us start with your permission. Sure. Thank you all so the best much. for the kids and thank you for Zee Tamil. இப்போ நம்ம ஓட முதல் கண்டஸ்டன்ட்டை கூப்பிடலாம். என் பேர் தனுஷ்கோடி. டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். இத்தனை பேர் வந்திருக்காங்க, அதில் நான் கண்டிப்பாக செலக்ட் ஆவேன். எனக்கு வந்து டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதில் சிம்ரன் மேம் வந்து நான் எப்பவுமே ஜீ தமிழ் பார்த்துட்டே இருப்பேன். ஆல்டோட்ட பூபதியில் ஆடுறப்போ அவங்களோட ஹிப் மூமெண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கண்டிப்பாக செலக்ட் ஆகணும், எல்லாரும் வேண்டிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் தனுஷ். ஹாய். அட்டேங்கப்பா, உங்க வாய்ஸ்லயே ஒரு பிரைட்னஸ் தெரியுது. எத்தனாவது படிக்கிறீங்க? 6th. உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து விஜய் சார்னா ரொம்ப பிடிக்கும். டான்ஸ்ல பிரபுதேவா சார்னா ரொம்ப பிடிக்கும். சரி, எங்க எதுவும் விஜய் மாதிரி பண்ணி காட்ட தெரியுமா உங்களுக்கு? விஜய் மாதிரி பண்ணுவீங்களா? டைலாக் வேணா பேசுவேன். எங்க பேசுங்க பார்க்கலாம். டேய், நான் எங்க அப்பன் பேச்ச கேட்க மாட்டான், ஆனா அதே அப்பனுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா எவன் பேச்சையும் கேட்க மாட்டான். அடேங்கப்பா, அப்ப ஆட்டத்தை பாத்துடலாமா? பாத்துடலாம். ரெடியா? ரெடி. ஓடுற சக்க. என்ன பாட்டு வேணும் உனக்கு? லோக்கல் பாய் சத்தியமா நீ எனக்கு தேவை. அட்டேங்கப்பா. சரி கண்ணா, போடு. சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல. 10 நாளா சரக்கடிச்ச போதையே இல்ல. உலகம் புரிஞ்சு கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற என்கிட்டதான் ஒன்னும் இல்ல. சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல. 10 நாளா சரக்கடிச்ச போதையே இல்ல. உலகம் புரிஞ்சு கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற என்கிட்டதான் ஒன்னும் இல்ல. சங்கு இருக்கு, பாக்கெட்டுல தம் இருக்கு, உசுர விட என்ன இருக்கு, டென்ஷன் ஆவாத. கீழ மண் இருக்கு, வானத்துல சன் இருக்கு, இன்னைக்குதான் முக்கியண்டா அழுது சாவாத. செம்மையா ஆடுறீங்களா நீங்க? எந்த பாட்டு போட்டாலும் ஆடுவீங்களா? விஜய் பாட்டு வேற எல்லா பாட்டும் போட்டாலும் ஆடும், ஆனா குத்தா இருக்கணும். அது என்ன குத்தா இருக்கணும்? வெஸ்டர்ன் ஆடவே இல்லையா நீ? வெஸ்டர்ன்னா பரவாயில்ல. வெஸ்டர்ன்னா பரவாயில்லையா? பார்க்கலாமா? பார்க்கலாம். அப்போ கிளாசிக்கல் ரவுண்ட் வச்சா நீங்க ஆட மாட்டீங்களா? அதுவும் கத்துக்கிட்டு வந்துருவேன். வெரி குட். உங்களோட பேச்சு, உங்களோட ஆர்வம் ரொம்ப துருதுருன்னு இருக்குது. வெஸ்டர்ன்ல ஏதாவது ஒரு சின்ன பிட்டு ஆடி காமிக்கிறீங்களா? ஆடி காமிக்கிறேன். கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில் இவன் போல ஒரு கிறுக்கனும் பிறந்ததில்ல. யாஹூ பண்ணி
பேச்சு உங்களோட ஆட்டிடியூட் எங்களை ரொம்ப கவர்ந்தது. தேங்க்யூ. யூ ஆர் செலக்டட். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பெற்றோர்கள் கஷ்டப்பட்டால் தான் நம்ம குழந்தைகளும் முன்னுக்கு வருவாங்கன்னு சொல்லி எந்த இடத்துல ப்ரோக்ராம் நடக்குதோ அந்த இடத்துக்கு ரிஸ்க் எடுத்து தூங்காமல் என் குழந்தைய என்கரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து இப்போ வின் பண்ணியிருக்கிற ஃபஸ்ட் இடமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் contestant to get selected in level 2 auditions. ரொம்ப க்யூட்டான ஒரு contestant. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள மீட் பண்ணலாம். குட்டிமா ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. அச்சோ ஜட்ஜ் மாதிரியே இருக்காரே. அச்சோ யார் இதெல்லாம் போட்டு கொடுத்தாங்க? ஜட்ஜஸ் தான் போட்டு கொடுத்தாங்களா? ரொம்ப க்யூட்டாக இருக்கு. சூப்பர்மேன். ஓ சூப்பர்மேன் ஆயிட்டீங்களா? எங்க ஒரு சூப்பர்மேன் மாதிரி ஒரு போஸ்ட் கொடுங்க பாப்பா. ஹாய் சௌபர்ணிகா ரைட்? எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. காஸ்டியூம்லேருந்து மேக்கப்லேருந்து ரொம்ப டைம் எடுத்து போட்டிருக்கீங்க போல இருக்கு. அப்படியா? சரி டான்ஸ் பண்ணுங்க, அப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறோம். சரியா? சரி. வீணையடி நீ எனக்கு மேவும் வீரல் நான் உனக்கு பூணும் வடம் நீ எனக்கு புது வைரம் நான் உனக்கு வீணையடி நீ எனக்கு மேவும் வீரல் நான் உனக்கு. நான் உங்களை ஒன்று கேட்கலாமா? வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடுவீங்களா? ஆடுவீங்களா? இந்த காஸ்டியூமில் வெஸ்டர்ன் சாங் ஒன்று போடுறேன், ஆடுறீங்களா? ஆடணும், இதே மாதிரி அழகாக ஆடணும். ஓகே சௌபர்ணிகா, நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்க சரிங்களா? என்னோட பேர் பாவ்யா. நான் வந்து இப்போ ஜீ தமிழில் டான்ஸ் லிட்டில் மாஸ்டரில் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வந்திருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் அவ்வளோ பேர் வருவாங்க. நான் ரொம்ப நேரமாக க்யூவில் இருந்தேன், அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தேன். நான் வந்து ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் வாங்கியே இருப்பேன், நான் செலக்ட் ஆகுவேன். எனக்கு நல்லா கான்ஃபிடென்ஸாக இருக்குது. எந்த ஊர் நீங்கள்? உத்தராகண்ட். தமிழ் தெரியுமா? எஸ். எஸ்ன்றது தமிழா? ஆமாம் தெரியும். ஆமாம் தெரியும். சரி, என்ன டான்ஸ்லாம் தெரியும் உங்களுக்கு? பரதநாட்டியம், ஃபோக், கண்டெம்பரரி, ஹிப்ஹாப். சரி, இப்போ வந்து இங்கே செலக்ட் ஆகிறவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் இந்த ரோப் கொடுப்போம் சரியா? இது இப்போ நான் உனக்கு கொடுக்கல, நீ செலக்ட் ஆகலை அப்படின்னா நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவியா? இல்லை, அழுவேன். அழுவியா? சரி, நீ உன் டான்ஸ் ஆடு, அப்புறம் நாங்கள் இதை கொடுக்கறதா வேண்டாமான்னு நாங்கள் முடிவு பண்ணோம். நீ அழுவுறியா இல்லையான்றது அப்புறம் பார்ப்போம். தமிழ் தெரியாதா? ஹிந்தில 1 செகண்ட். அம்மா ஹிந்தி பொண்ணு, ஹிந்தியில் பாடுனோட ஹிந்தி பாட்டு ஆடுற. அப்போ நாங்கள் கேட்குற மாதிரி தமிழ் பாட்டு ஆடு. சரி, தமிழ் பாட்டில் ஆடுறேன். தமிழ் பாட்டில் ஆடல, என்ன தமிழ் பாட்டு வேணும் உனக்கு? ஏதோ ஒன்று. போக்கு ஆடினல, இப்போ வெஸ்டர்ன் ஆடு. கொடுக்கலாமா? கொடுக்கலாம் நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு என்னமோ அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. எனக்கு வந்துட்டு இவங்களோட டான்ஸ் வந்துட்டு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. டான்ஸ் முதல் தாட்டி கோயம்புத்தூரில் வந்திருக்கு. நான் வந்து ரொம்ப
எக்ஸைட்டாக இருந்தேன். முதல் தாட்டி நான் மார்னிங் 6 o'clock எழுந்திரிச்சேன். அது கூட பெரிய விஷயம். நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிட்டா பரவாயில்ல, செகண்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிட்டு எனக்கு சூப்பர் விங்ஸே கிடச்சிருச்சு. எங்கள் அப்பா வந்து சில டைம்ஸ் ஒரு கொஞ்சம் டான்ஸ் ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அது செம்ம மொக்கையாக இருக்கும். நான் ஃபைனலில் போய் வின் பண்ணி நியூஸ் பேப்பரில் டிவியில் காமிப்பேன் என்னோடய ஃபோட்டோ. அதனால் டான்ஸ் தமிழா டான்ஸ்க்கு நான் சல்யூட் பண்ணுறேன். ஃபாக் டான்ஸ் தமிழா டான்ஸ் லிட்டில் மாஸ்டருக்கான தேடலில் 2ஆம் சுற்றுக்கு தேர்வான போட்டியாளர்களை நமது நடுவர்கள் பல வகையிலும் பரிசோதித்து அவர்களின் நடன திறமையை தரம் பிரித்து தகுதியானவர்களை மட்டுமே அடுத்த கட்டத்திற்கு தேர்வு செய்தனர். தமிழா டான்ஸ் லிட்டில் மாஸ்டர்ஸ் லெவல் 2 ஆடிஷன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. கொஞ்சம் லீனியண்ட்டாக இருந்தாலும் அவங்க வந்து கண்டஸ்டன்ஸ்க்கு வெரைட்டியாக வேறு வேரியேஷன்ஸ் எல்லாம் வந்து சாங்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது அவங்க ஒரு வெஸ்டர்ன் ஜானரில் ஆடினாங்கன்னா வேறு ஃப்ரீ ஸ்டைல் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ எப்படியான அவங்க வந்து ஒரு ஆடிஷனில் செலக்ட் ஆகிடணும், எல்லாருக்கும் சான்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஹாய் ஜெரோஷன், இந்த காஸ்டியூமே கொஞ்சம் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கு. உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். என்கிட்டயா? ஆமாம், கேட்கலாமே. சிம்ரன் மேம்லாம் வரேன்னு சொன்னீங்க, நீங்கள் கூட்டிகிட்டே வரல. சிம்ரன் மேம் வரணுமா? ஆமாம். நீ இந்த ஆடிஷன் கிளியர் பண்ணாதான் நீ சிம்ரன் மேமை பார்க்க முடியும். ஓகே, ஓகேவா? அடுத்த ரவுண்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பாக. பட் இந்த இதோட நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணாதான் நீங்கள் ஃபைனல் ஆடிஷனில் செலக்ட் ஆக முடியும். சரியா? ஐம் ஜஸ்ட் புட்டிங் யூ த்ரூ. புரிஞ்சுதா என்ன சொன்னேன்னு? சரியா புரியல. தட் மீன்ஸ் யூ காட் செலக்டட் மேன். தேங்க்யூ சார். லெவல் 2 கிளியர் பண்ணிட்டு நிறைய கண்டஸ்டன்ஸ் ஹாப்பியாக எனக்கு கத்தின்னு இருக்காங்க. பட் அதை விட ஹாப்பியாக பேரண்ட்ஸ் இருக்காங்க. இதை விட அம்மா ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்காங்க போல இருக்கே. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆனேன், செகண்ட் ரவுண்ட் நினச்சி கூட பார்க்கல செலக்ட் ஆகிட்டு. எப்படியோ செலக்ட் ஆகிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் காட் அண்ட் ஃபார் ஜீ தமிழ் சேனல். கருப்பு பேரழகா கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோரா கிழிஞ்சு புட்ட நாரா. கியூட்டாக ஆடினீங்க. ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுங்க. சரி. ஆல்ரைட், see you next time. டான்ஸ் தமிழா டான்ஸ் லிட்டில் மாஸ்டர்ஸ் மேடையில் போட்டியில் வென்றுவிடும் வேட்கையோடு கால் பதித்த போட்டியாளர்களுக்கு மத்தியில் நடனத்தின் மீது கொண்ட தீராத ஆர்வத்தினால் பல சின்னஞ்சிறு குழந்தைகளும் தங்களின் அழகு கொஞ்சும் நடனத்தால் நடுவர்களை அசத்தினார்கள். சிங்கம் தானே நீங்கள்? ஓகே, சரி. அனுஷ்கா, நீங்கள் நிறைய டான்ஸ் கிளாஸஸ் போயிட்டு நிறைய டான்ஸ் ஸ்டைல்ஸ் கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது சூயிங்கம் போடக்கூடாது, சரியா? நீதி நேர்மை காக்கின்ற சங்கம், நெஞ்ச நிமித்தி போராடும் சங்கம். இல்ல இது இல்ல, இதுக்கு மேல நான் என்னத்த சொல்ல.
இந்த காலத்து சாங்கோட மூமெண்ட்ஸும் சேர்த்து கற்றுக்கணும். See you next time. Bye. சரி கண்ணா, நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு. பூமி என்ன சுத்துது, பூமனெஞ்சு கத்துது, ஏன் முன்னாடி சுக்குறேன் கைய கட்டி நிக்குது. டேமேஜான பீஸ் நானே, ஜோக்கர் இப்போ ஹீரோ ஆன, காஞ்ச மண்ணு ஹீரோ ஆன, சாஞ்ச தூணு நேரான, என்னோட பேரு சீரானது. இன்னும் நிறைய நாள் கற்றுக்கிட்டு இன்னும் நல்லா குதிச்சு நல்லா ஸ்டைலாக ஆடணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆடிஷனில் நம்ம வந்து எனக்கு அதே மாதிரி பண்ணி காமிக்கிறீங்களா? Siddharth, you are selected. Thank you, ma'am. டான்ஸ் ரூமில் டான்ஸ் ஆடிஷன் கோயம்புத்தூரில் நடந்துகிட்ருக்கு. அங்கே வந்து இப்போ நான் செலக்ட் ஆகிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கம்மிங் ப்ரோ காம்படிஷன்ஸ்லேயும் நல்லா ரவுண்ட்ஸ்லேயும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து ஆடுவேன். For Africa. You will be able to dance much better than this. Okay? Next time வரும்போது I should see Krisha in another level. Okay? Okay? Yes. Bye. Hi viewers, I am Vishal. நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் ஆடிஷனுக்காக வந்திருக்கேன். பிரபுதேவா மாஸ்டர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரபுதேவா மாஸ்டர் மாதிரி ஆகணும்னு ஆசை. எனக்கு வின் பண்ணுறது கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஃபைனல்ஸ் வரைக்கும் நான் போவேன். தம்பி கேமரா இந்த பக்கம்பா. தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. சூப்பராக பண்ணீங்க விஷால். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். சீசன் 1ல் எப்போ பார்த்தாலும் எங்கள் பசங்க ஃபினிஷிங் அப்படி தான் பொத்துன்னு கீழே விழுவாங்க. அதே மாதிரி எனக்கு சீசன் 1 பார்த்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் பண்ணது. தேங்க்யூ மேம். செலக்டட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கோயம்புத்தூரில் நடந்த ஆடிஷனில் 400 பேரில் 25 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. அந்த டாப் 25ல் நான் ஒருத்தர் இருக்கேன். இதே மாதிரி நான் டிடிடி லிட்டில் மாஸ்டர்ஸ் ஃபைனல் வரைக்கும் போகணுன்னு, ஃபைனலிஸ்ட் ஆகணும்னு நான் ஆசை. வின் பண்ணுவேனான்னு தெரில, ஆனால் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஃபைனல் வருவேன். அப்படி நான் ஃபைனல்ஸில் வந்து அவுட் ஆனால் கூட இந்த லிட்டில் மாஸ்டர்ஸில் ஒரு பேர் வாங்கிட்டு தான் போவேன். இந்த வாட்டி உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணலை அப்படின்னு நான் சொல்வேன், நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. உங்களை செலக்ட் பண்ணியிருக்கோம்.
நாங்கள் 6 பேரும் ட்விஸ்டோ டான்ஸ் கார்ப்ஸ்லேருந்து வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் சீசன் டான்ஸ் தமிழா டான்ஸ் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. இந்த சீசன் நாங்கள் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்திருக்கோம். நாங்கள் 6 பேரும் எப்படியும் ஜெயிப்போன்ற நம்பிக்கை இருக்கு. ஹாய் பிரியதர்ஷினி. ஹாய் மேம். ஆல் தி பெஸ்ட். பார்க்கலாம். தக 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 தின 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 நக 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 தெத்துக்கு தான 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 திகிட்ட திகிட்ட தகின தான தாக்கு தான திகிட்ட தக தி 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 தான தான கெந்தடான தான தான கெந்தடான தான தான கெந்தடான அதினவனீத அபிநய ராஜா கோகுல பாலா கோட்டி பிரகாஷ விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் எங்கிச்சாவே இத்தவணை என்னை ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா. We will select you. Thank you ma'am. ஹாய், என் பேர் ஸ்ரீபிரியான். என்னோட ரோல் மாடல் வந்து நாட்டிய பேரொளி பத்மினி மேம். அவங்கள மாதிரி ஒரு பெரிய லெஜண்ட் ஆகணுங்கிறது தான் என்னோட ஆம்பிஷன். எங்கள் அம்மா பேர் ஜே பூங்குடிங்க. சி இஸ் டெஃப் அண்ட் டம்ப். ஆனால் அவளுக்கு மகள் மேலே நிறைய கனவுகள் இருக்குது. சின்ன சின்ன வளர்ச்சியும் பார்க்கும் பொழுது அவளுடைய மௌனமான உலகத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் அவளுக்கு முகமலர்ச்சியையும் உள்ள மலர்ச்சியையும் கொடுக்குது. You're selected. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ கண்டஸ்டன்ஸ்க்கு இடையில யூ ஒன் அ சூப்பர் விங்ஸ். ஓகே, ஸோ இதை வச்சு எங்களுக்கு ஒரு போஸ்ட் கொடுப்பீங்களா? அட அப்படியே பறந்துட போறீங்க சென்னைக்கு. பாரு की चांद को घूंघट के नीचे छुपा के लाई तेरे लिए दुनिया से नजरें चुरा के पीछे कुआं आगे मेरे खाई तू ही बता जाऊं मैं कहाँ मुझको दुआ किसकी लगी भाई आके पधारा हूँ जो यहाँ. நீங்கள் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம், சரியா? எண்ணற்ற வண்ண கனவுகளுடன் 2ஆம் சுற்றில் கால் பதித்த போட்டியாளர்களில் பலர் நடுவர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாமல் போட்டியை விட்டு வெளியேறினார்கள். The world is wrapped like gambling. Who am I? A brand new man and I'm on my own and I can't stand it. What I want is what I need is what I love is now I can't sing. 555 Kalachi 5 Karupani Vayana Kalachi 5 555 Soda P5 பொறுப்பானி இருக்காத சொதப்பிஃபை வெக்கத்தை வேணான ஓட்டிஃபை எந்தோட நீங்காம ஒட்டிஃபை முட்டாளி முத்தத்தை வாயோட வாய் வச்ச 555. அது ஏன் பாட்டு செலக்ட் பண்ணும் போது நீங்கள் சொதப்பிஃபைன்னு செலக்ட் பண்ணுறீங்க? டான்ஸ் கூட அப்படியே நோவாமல் ஒரே இடத்துல ஆடிடுறீங்க.
டோன்ட் கெட் அப்செட். இதான் ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் பெட்டராக ஆடணும். சரியா? ஓகே ஓகே. தேங்க்ஸ் ஃபார் கமிங். பாய். We'll see next time, Pooja. Okay, bye. Sharmila, you are selected. Thank you. கலாச்சிஃபை கருப்பாணி வாயன்ன கலாச்சிஃபை 555 சொதபிஃபை. ஆராதனா, யார் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு டான்ஸ்? மாஸ்டர் சொல்லி தந்தாங்க. மாஸ்டர் சொல்லி கொடுத்தாங்களா? எத்தனை நாளா கத்துக்கிறீங்க? 3 நாளா. இன்னும் 3 வருஷம் கத்துக்கோங்க. சரிங்களா? எஸ். 3 வருஷம் கத்துக்கிட்டு பயங்கர ஸ்டைலா வாங்க. என்ன நாங்க நெக்ஸ்ட் அடுத்த வாட்டி உங்களை கண்டிப்பா செலக்ட் பண்ணிக்கிறோம். எஸ். எஸ். Thank you. Bye. सिंदूर लाल चढ़ायो अच्छा गजमुख को, धुंधिल लाल विराजे सुत गौरी हर को, हाथ लिए गुड़ लड्डू साई सुरवर को, महिमा कहे न जाए लागत हूँ पद को, जय देव जय देव. We are selected. Two, three. என் பேர் யாஷ்மிதா. வரும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு எப்படி ஜெயிப்பேன்னு. ஆனால் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து ஜெயித்தேன். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் தோக்க மாட்டேன், நான் எப்பவுமே ஜெயிப்பேன். அடுத்த ரவுண்ட்லேயே நான் ஜெயிப்பேன்னு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. மலர்களே இது என்ன கனவா, மலைகளே மலைகளே இது என்ன நினைவா, உருகியதே எனதுள்ளம், பெருகியதே விழி வெள்ளம். யாஷ்மிதா. ஆல் ரைட், செலக்ட் பண்ணிடலாமா? ஓகே, செலக்டட். Kaushik, concentrate on your dancing more. Sir. Gimmicks you can always practice, but dancing is the main criteria. சரியா? அது ரொம்ப முக்கியம். டான்ஸ் ரொம்ப முக்கியம். All the best. See you next time. You're doing really well. ஆனால் இது பத்தாது. நெக்ஸ்ட் ஆடிஷனுக்கு இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். சரியா? Feel selective now. ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்க, நியூ ஸ்டைல்ஸ் கற்றுக்கோங்க. ஓகே, see you next time. நெக்ஸ்ட் டைம் வரும்போது இன்னும் நல்லா டான்ஸ் ஆடணும். சரியா? நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. வெஸ்டர்ன் இருக்குது, வெஸ்டர்னில் வந்து ஹிப்ஹாப், ஓல்ட் ஸ்கூல் ஸ்டைல்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்து கற்றுக்கணும். சரியா? ப்ராப்பராக டான்ஸ் ஸ்கூல் போய் கற்றுக்கோ. அதேஷ், குட். நீங்கள் ஃபுட் ஒர்க் இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் நல்லா க்ளீனாக பண்ணலாம். சரியா? நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. ப்ராக்டிஸ் மோர்.
I am selecting you. என் பேர் ஆதிஷ். எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நான் ஹிப்ஹாப் ஸ்டைல் கற்றுக்கிட்டு இருக்கேன். இனியும் நிறைய ஸ்டைல்ஸ் கற்றுக்கணும். இந்த டான்ஸ் தமிழா டான்ஸ் லிட்டில் மாஸ்டரில் நான் ஜெயிச்சதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த ஸ்டேஜை நான் கண்டிப்பாக நல்லா யூட்டிலைஸ் பண்ணி ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து வின்னர் ஆவேன். நடனமாட தெரிந்தவர்கள், நடனத்தில் ஆர்வம் உள்ளவர்கள், நடனமாட ஆசைப்படுபவர்கள் என பலவிதமான போட்டியாளர்களுக்கிடையே ஆட்ட நாயகர்களை நமது நடுவர்கள் மிகவும் கவனமாக தேர்வு செய்தார்கள். தமிழா டான்ஸ் லிட்டில் மாஸ்டர்ஸோட பிரம்மாண்டமான தேடல் கோயம்புத்தூரில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப அழகாக முடிவடைஞ்சிருக்கு. ஸோ நம்ம ஆடிஷன்ஸில் லெவல் 2ல் செலக்ட் ஆன கண்டஸ்டன்ஸ் தான் அடுத்து சென்னை லெவல் ஆடிஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆனால் ஒரு விஷயம், இந்த தேடல் இங்கேயோட முடியலங்க. திருச்சி, சென்னைன்னு பல ஊருங்களில் ஆடிஷன்ஸ் நடக்க போகுது. ஸோ உங்களெல்லாம் அங்கே வந்து நேரில் சந்திக்கிறேன். கெட் ரெடி.